காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம். டெஸ்டாக மாறிய ஐபிஎல், அசிங்கப்பட்ட டெல்லி, அசத்திய எம்ஐ 11வது முறையாக பிளே ஆஃப் என்ட்ரி ஆகியிருக்காங்க என்றே சொல்லாங்க. நடப்பாண்ட ஐபிஎல் விறுவிறுப்பான கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு என்றே சொல்லலாம். 4 அணிகள் குவாலிஃபைடு ஆகிட்டாங்க. அந்த 4 அணிகள் யாரு அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா எம்ஐ அண்டு டிசி மோதுறாங்க இல்லையா, அந்த மேட்ச் ஹைலைட்ஸை பார்க்கலாங்க. டெஸ்டாக மாற்றி அமைச்சிருக்காங்க ஃபீல்டு செட்டிங்கை. முதன்முறையாக ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சுத்து போட்டு டெல்லியை சுற்றி போட்டாங்க என்றே சொல்லாங்க. சுக்குநூறா எம்ஐ நொறுக்கிட்டாங்க. அதான் அவங்க பிளே ஆஃப் வந்துட்டாலே யானை பலத்தில் விளையாடுவாங்க என்றே சொல்லாங்க. இப்போ டிராகன் மாதிரி நெருப்ப கக்கி அதாவது டெல்லியை எரிச்சிருக்காங்க என்றே சொல்லாங்க. எம்ஐ முதல் பேட் பண்ணாங்க. 2 பேருக்குமே டூ ஆர் டை மேட்ச் என்றே சொல்லலாம். நாக் அவுட் மேட்சுங்க. யார் தோத்தாலும் பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிடுவாங்க. இப்படி ஒரு சூழலில் அதாவது இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே என்ன கன்வே பண்ணாங்க, டிசி தான் இந்த ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணுவாங்க. அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லா டீமையும் சடார் படார்னு அடிச்சு வின் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் திடுதுப்புன்னு எவங்கன்னு பட்டுச்சுன்னு தெரியலங்க. அப்படியே ட்ராப் ஆயிடுச்சுங்க அந்த கிராஃபு. விறுவிறுன்னு கடைசியாக ஒரு 6 மேட்ச் தொடர்ச்சியாக தோல்வி. எவங்கன்னு பட்டுச்சுன்னு தெரியலங்க. ஓகே, எம்ஐ முதல் பேட் பண்ணாங்க அண்டு 180 ரன் இலக்கு செட் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்தில் தடுமாறினாலும் அண்டு சூரியகுமார் யாதவ் ஒரு சொத்து என்றே சொல்லாங்க எம்ஐ டீமோட. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. சூரியகுமார் யாதவ் 73, திலக் வர்மா 27 அண்டு நமன்தீர் கடைசியில் செம்ம ஃபினிஷ் பண்ணுறாரு. 8 பந்தில் 24 ரன், 2 சிக்ஸர், 2 பவுண்டரி அண்ட் கடைசி 2 ஓவரில் 50 ரன்னை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க. எம்ஐ அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா அட்ராசிட்டி பண்ணாங்க என்றே சொல்லலாம். சூரியகுமார் யாதவ் நாட் அவுட் பேட்ஸ்மேன். இந்த சீரீஸ் அவரோட இயர் என்றே சொல்லாங்க. எம்ஐ டீம் பிளே ஆஃப் வந்திருக்காங்கன்னா அதற்கு மிகப்பெரிய முதுகெலும்பாக இருந்திருக்காரு என்றே சொல்லலாம். ஓகே, 180 ரன் செட் பண்ணியிருந்தாங்க. 10ஆவதுன்னு தான் நினச்சோம். ஆனால் நடந்ததே வேறங்க. டெல்லி டீமில் டூப்ளசி கேப்டன் பண்ணார். ஏன்னா அக்ஸர் பட்டேலுக்கு இன்ஜுரி. டூப்ளசி கேப்டன் பண்ணி என்னைக்கு இங்கே விளங்கியிருக்கு. டீப் லைட் மாதிரி பீஸாக போயிருந்தோம் வைங்களா, அந்த மாதிரி தான் டீப் லைட் மாதிரி கேப்டன் பண்ணார். டெல்லி விருதாவாக போச்சுங்க. இவர் கையை தொட்டார். டூப்ளசி 6, ராகுல் 11, பெட்ரோல் 6, சமீர் ரெஸ்பி டீசெண்டான நாக் பண்ணார். ஆனால் டெஸ்ட்டு உருட்டிட்டாங்க. இப்படி டக்குன்னு பவர் பிளேலேயே ஒரு 3 விக்கெட் விழுகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா எம்ஐ முதன் முறையாக ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் 11 ஃபீல்டர்களும் இன் சர்க்குளில் நின்னாங்க. அதாவது 11 ஃபீல்டர்னா 11 ஃபீல்டர்னு எடுத்துக்கிறாங்க. பவுலரையும் கீப்பரையும் கழிச்சிருங்க, ஓகேவா. மீதி ஃபீல்டர்கள் அனைவருமே இன்சர்க்குள்ள நின்று அதாவது கேப்டன் அட்டாக் பண்ணார் என்றே சொல்லலாம். இதுதான் சக்ரா ஃபீல்டிங்னு சொல்லுவாங்க. இதை டெஸ்ட்டில் பல முறை பார்த்துருப்பாங்க. பட் T20 அரங்கில் குறிப்பாக ஐபிஎல் ஃபார்மேட்டில் டெஸ்ட் ஃபீல்டிங்கை நம்ம ஹர்திக் பாண்டியா செட் பண்ணார். இதற்கு ரோஹித் சர்மாவும் ஐடியா கொடுத்தாருங்க. அந்த அளவுக்கு பவுலிங் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு என்றே சொல்லாங்க. போட்ட பவுலருக்கெல்லாம் விக்கெட் தாறுமாறாக விடுது. எல்லாருமே விக்கெட் அள்ளிட்டாங்க, ஓகேவா. அந்த அளவுக்கு ஆடுகளத்தை புரிஞ்சு விளையாண்டாங்க. ஆனால் அவங்க புரியாமல் விளையாண்டாங்க. பிளே ஆஃப் வந்துட்டாலே அவ்வளோதாங்க. எம்ஐ மெர்சல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் மெர்சல் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க. டிசி தான் பரிதாப நிலைக்கு போயிட்டாங்க. மோசமான தோல்வி அண்ட் ஈஸியாக டிசியை கழிச்சு கேட்டால பொங்கடா அப்படின்னு அனுப்பிட்டார்கள் என்றே சொல்லாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய டிசப்பாயிண்டடு. ஆடுகளத்தில் அப்படி ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டாங்க. ஓனர்லேருந்து எல்லாருமே கிரெயிங் தான், அதாவது அழுதிட்டார்கள் என்றே சொல்லாங்க. அவங்க கண்ணீரில் ஆடுகளமே நினைந்து விட்டது என்று தான் சொல்லணும். ஓகே, எம்ஐ பிளே ஆஃப்குள்ளே வந்திருக்காங்க. 11வது டைம் வந்திருக்காங்க. எம்ஐ, பஞ்சாப், ஆர்சிபி, ஜிடி 4 டீம் குவாலிஃபைடு. எலிமினேட்டர் ரவுண்டில் பிபிகேஸ் எம்ஐ மோத போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்டு குவாலிஃபயர் 1ல் ஜிடி ஆர்சிபி மோத போகிறாங்க. அதில் யார் குவாலிஃபயர் 2ல் வருவாங்க. எலிமினேட்டர் ரவுண்டில் யார் ஜெயிச்சு அதே குவாலிஃபயர் 2ல் மோதுவாங்க. பட் யார் டேரெக்டாக ஃபைனல் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபைனல் எந்த டீம் சாம்பியன் வின் பண்ணால் ஓகே ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, பெட்ரு ப்ரோன்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.